நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து 6th வந்து கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு. லாஸ்ட் லெசன் வந்து பெண்டிங்காக இருந்து அந்த லாஸ்ட் லெசனை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட் உள்ள சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, தமிழ்நாடுன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் தொன்மையான நகரங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. அதில் மிகவும் தொன்மையான நகரங்கள்னு சொல்லும்போது மதுரை, காஞ்சி, பூம்புகார். மதுரை வந்து பாண்டியரோட ஆட்சி முறையில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது. காஞ்சி வந்து பல்லவர் ஆட்சியாக இருந்தது, பல்லவர் ஆட்சிக்கு கீழே இருந்தது. பூம்புகார் வந்து சோழரோட ஆட்சிக்கு கீழே இருந்துச்சு. பூம்புகார் வந்து சோழரோட துறைமுக நகரமாகவும் இருந்தது. பூம்புகார்னு சொல்ல போனால் நம்ம வந்து துறைமுக நகரம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கோவலன் கண்ணகி இருக்காங்கல்ல, சிலப்பதிகாரத்தில் வர கோவலன் கண்ணகி, அந்த அவங்க வந்து பிறந்த ஊருன்னு சொல்லது வந்து பூம்புகார் தான். அண்டை நாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதுல வந்து பூம்புகார் வந்து புகழ்பெற்று இருந்தது. வங்காள விரிகுடா கடலோட கரையில் தான் அந்த பூம்புகார் நகரம் வந்து இருக்குது. அப்புறம் வந்து காவிரி ஆறு கடலோட கலக்கக்கூடிய இடமான மயிலாடுதுறை, தற்போதைய இடம் வந்து மயிலாடுதுறை பக்கத்தில் தான் பூம்புகார் வந்து காவிரி பூம்பட்டினம் பேரில் வந்து இருக்குது. அப்புறம் வந்து சோழர்களோட சோழர் ஆட்சியில் வந்து இது ஒரு துறைமுகமாக இருந்ததுன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். வணிகத்தை குறிச்சின்னு சொல்லும்போது இங்கே நடந்த வணிகத்தை வந்து பட்டினப்பாளையும் இரு காப்பியமான சிலப்பதிகார மணிமேகலை வந்து மிகைப்படுத்தி கூறுகிறது பூம்புகார் நகரத்தை. கண்ணகியோட தந்தை மாநாய்க்கன்னு சொல்லக்கூடியவங்க பெருங்கடல் வணிகனாக இருந்தாங்க. கோவலனோட தந்தை மாசாத்துவன் வந்து பெரு வணிகனாக இருந்தார். அப்போது வந்து கடல் வழி வணிகத்திலையும் பூம்புகார் வந்து சிறப்பு பெற்றிருந்திருக்கு, தரைவழி வணிகத்திலையும் பூம்புகார் வந்து சிறப்பு பெற்றிருந்ததாக கூறப்படுதாங்க. கிரேக்கம், ரோம் வணிகர்கள் எல்லாருமே இறக்குமதி ஏற்றுமதிக்காக வந்து போயிருந்ததாக வரலாற்று ஆய்வுகள் வந்து கூறுகின்றன. பூம்புகார் மக்கள் வந்து நேர்மைக்கும் நாணயத்துக்கும் வந்து பெயர் பெற்றவங்களாக இருந்தாங்க. அவங்க தொழிலுன்னு பார்க்கும்போது நேர்மையாக இருப்பாங்க, நாணயத்தோடு இருப்பாங்க. அதிக விலைக்கு வந்து விற்கிறது வந்து தவறுங்கிறத வந்து பட்டினப்பாளைய ஆசிரியரான கடியலூர் உருத்திர கண்ணனார் வந்து கூறியிருக்காரு. கடியலூர் உருத்திர கண்ணனார்னு சொல்லும்போது கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் இவர். அப்புறம் வந்து கடல் வழியாக வந்து இவங்க வந்து என்ன இறக்குமதி பண்ணினாங்கன்னா குதிரைகளை வந்து இறக்குமதி பண்ணினாங்க. தரைவழி வழியாக கருமிளகு இறக்குமதி பண்ணினாங்க. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி பண்ணினாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தங்கத்தை வந்து மெருகூட்டி அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. வடமலை வழியாக தங்கத்தை நம்ம இறக்குமதி பண்ணிட்டு அயல் நாடுகளுக்கு வந்து தங்கத்தை மெருகூட்டி ஏற்றுமதி பண்ணினாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து சந்தனத்தை வந்து விளைவிச்சு எடுத்தாங்க. அப்புறமா தென்கடல்லேருந்து முத்து விளைவிச்சு எடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கிழக்கு கடற்கரையில் வந்து பவளம் எடுத்தாங்க. ஈழத்திலிருந்து உணவுப் பொருள் நமக்கு வந்தது. அப்புறம் வந்து கப்பல் கட்டக்கூடிய தளம், செப்பனிடக்கூடிய தளம்லாம் அங்கே இருந்ததுக்கான தடங்கள் வந்து இருக்கிறது. கிபி 200 வந்து இந்த பூம்புகார் வந்து கடல் கோளால் வீழ்ச்சி அடைஞ்சிது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது மதுரை வந்து சங்கம் வளர்த்த நகரம்னு சொல்லுவாங்க. மதுரை வந்து ஒரு தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. மதுரை வந்து பாண்டிய காலத்தில் வந்து மதுரையை வந்து பண்டைய காலத்தில் வந்து பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் இவங்க எல்லாருமே ஆட்சி செஞ்சாங்க. இடைக்காலம்னு பண்டைய காலத்தில் நம்ம பார்த்தாச்சு. யார்? பாண்டியர்கள், களப்பிரர்கள், அப்புறம் வந்து சோழர்கள் ஆட்சி செய்தாங்கன்னு. இடைக்காலம்னு வரும்போது பிற்கால சோழர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க, பிற்கால பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க, நாயக்கர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அகழ்வாயுன்னு பார்க்கும்போது மதுரையில் வந்து கீழடியில் வந்து அகழ்வாயு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. 10வது கட்டம், 11வது கட்டம், 12வது கட்டமாக வந்து நடந்து கொண்டிருக்கிறது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்கு சான்றாக இருக்கிறது வந்து மதுரை தான். கடைச்சங்க காலத்தில் வந்து தமிழ் பணி செய்த புலவர்கள்னு பார்க்கும்போது 49 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து கிழக்கு கடற்கரைன்னு பார்க்கும்போது தொண்டியிலிருந்து மதுரை வர அகில், சந்தனம் எல்லாமே வந்து அவங்க வந்து வர்த்தகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் வந்து முத்துக்களை வந்து உவரியிலிருந்து
முத்துக்களை வந்து உவரியிலிருந்து வாங்கி சென்றதாக சான்றுகள்லாம் இருக்குது. பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் தான் இந்த உவரி வந்து இருக்கிறது. இந்த உவரி வந்து இருக்கிறது. நெக்ஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை வந்து மதுரையில் இருந்ததுக்கான சான்றுகளும் இருக்குது. அப்புறமா வந்து கிரேக்க வரலாற்று ஆசிரியரான மெகஸ்தனிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மதுரையை பற்றிய தகவல்களை வந்து அவங்களோட குறிப்புகளில் வந்து எழுதி வச்சதா சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து மௌரிய வம்ச அரசர் சந்திரகுப்தரோட அமைச்சர் சாணக்கியர் வந்து மதுரையை பற்றி அவரோட நூலான அர்த்த சாஸ்திரத்தில் வந்து கூறியிருக்காரு. அப்புறமா வந்து ரொம்ப அகலமான சுரங்கங்கள்லாம் இருந்ததுக்கான சான்று வந்து மதுரையில் இருக்குது. அந்த அகலமான சுரங்க பாதையில் ஒரு பெரிய யானையே போயிட்டு வர அளவுக்கு இடவசதி அகலமாக இருந்ததுக்கான சான்றுகள்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து காஞ்சின்னு பார்க்கும்போது பள்ளிகள் வந்து அதிகமாக இருக்கும். கல்வி நகரம்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறமா வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியில் படித்தாங்கல்ல சீன பயணி யுவாங் சுவாங், அவங்க வந்து காஞ்சிக்கு வருகை தந்திருக்கதா வந்து வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. நகரங்களில் சிறந்தது காஞ்சி. இதை சொன்னது யாருன்னா கவிஞர் காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி. இது நாயன்மார்களில் ஃபஸ்ட்டு நாயன்மாரான திருநாவுக்கரசர் வந்து சொல்லியிருக்காரு. நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னது யாரு? கவிஞர் காளிதாசர். ஓகே. கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு சொன்னது திருநாவுக்கரசர். நாக்கை வச்சு தானே நம்ம படிப்போம். அப்போ கல்வி நாக்கை வச்சு படிப்போம். இவருக்கு வந்து நாவுன்னு ஒரு வேர்டு இருக்குது. இதுதான் கீவேர்டு. நாவு கல்வி நாக்கை வச்சு படிப்போம். அப்போ திருநாவுக்கரசர் இந்த கோட் வந்தாலே நீங்கள் வந்து திருநாவுக்கரசர்னு இது பண்ணிடணும். புக்த கயா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் வந்து காஞ்சி வந்து ஒன்றா இருக்குது. இதை சொன்னது யாருன்னா சீன பயணியான யுவாங் சுவாங் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. தொண்டை நாட்டில் வந்து மிக பழமையான நகரம்னு சொல்லும்போது காஞ்சி தான். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இவங்க எல்லாருமே காஞ்சியில் பிறந்தவங்க தான். கோயில்களின் நகரம்னு சொல்லக்கூடியது வந்து காஞ்சி. கைலாசநாதர் கோவில் வந்து பிற்கால பல்லவ மன்னனால் கட்டப்பட்டது. அப்புறம் வந்து ராஜசிம்மன் வந்து இந்த வகையான கற்கோவில்லாம் கட்டுனாங்க. பல்லவர் காலம்னு சொல்லும்போது எண்ணற்ற குடைவரை கோயிலெலாம் வந்து காஞ்சியில் இருக்குது. பௌத்த துறவியான மணிமேகலை வந்து அவங்களோட இறுதி காலத்தில் வந்து காஞ்சியில் தான் கழிச்சதா வந்து ஒரு சான்றுகள்லாம் இருக்குது. காஞ்சின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஏரிகளின் மாவட்டம்னு சொல்லுவாங்க. பூம்புகார், மதுரை, காஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், அப்புறமா வந்து தஞ்சை, காயல், இது எல்லாமே வந்து அந்த நிறைய ஏரி இருக்கக்கூடிய இடமா இருக்குது. சோழ நாடுன்னு சொல்லும்போது சோறுடைத்துன்னு சொல்லுவாங்க. அந்த சோ இருக்குது, அது கீ. அப்புறமா வந்து பாண்டி நாட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முத்து எடுத்தாங்கள்ல, உவரி பக்கத்துலேருந்து கொர்க்கியிலேருந்து முத்து எடுத்தாங்கள்ல, அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க. தென்கடல்லேருந்து தானே முத்து எடுத்தாங்க. அதை நீங்கள் வந்து பாண்டிய நாடுனோட தென்கடல், அப்போ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க. சேர நாடுன்னு சொல்லும்போது வேலம், அங்கே வந்து வேப்ப மரம் நிறைய நிற்குன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. சரியா? சேர நாட்டில் வந்து வேப்ப மரம் நிறைய நிற்கின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. வேலம் உடைத்து. தொண்டை நாடுன்னு சொல்லும்போது சான்றோர் உடைத்து. தொண்டை நாடுனா உங்களுக்கு காஞ்சிபுரம் அந்த சைடு போகும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் கல்வியில் சிறந்தது காஞ்சின்னு. அப்போ தொண்டை நாடு வந்து சான்றோர் நிறைய இருப்பாங்க, படித்த சான்றோர்லாம் இருப்பாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. சேர நாடுன்னு சொல்லும்போது கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வரும். சோழ நாடுன்னு பார்க்கும்போது தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள்லாம் வரும். அதுக்கப்புறமா வந்து பாண்டி நாடுன்னு பார்க்கும்போது மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, தமிழ்நாடு, இது வந்து திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, இது எல்லாமே எங்கே வரும்னா உங்களுக்கு பாண்டிய நாட்டில் வரும். தொண்டை நாடுன்னு பார்க்கும்போது காஞ்சி, திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம்,
விழுப்புரத்தோட வடக்கு பகுதி இது எல்லாமே உங்களுக்கு எங்கே வரும், தொண்டை நாட்டில் வரும். இப்போ நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்டில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்க்க போகிறோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்க்கும்போது 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் வந்து அது பரப்பளவு வந்து சுற்றி இருக்குது. ஓகேவா? வடக்கு நோக்கின்னு பார்க்கும்போது ஷார்டுகை ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அதிலிருந்து கிழக்கு வந்து ஆலம்கீர்பூர் இது வந்து யூபியில் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறமா தெற்குன்னு பார்க்கும்போது டைமதாபாத் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறமா வந்து மேற்குன்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் ஈரான் எல்லை சட்கோஜெண்டர் இதுதான் எல்லையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பிளேசஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட எல்லைகள்னு பார்க்கும்போது குஜராத் வந்து மேற்கு பக்க எல்லையாக இருந்தது. பாகிஸ்தான் வந்து வடமேற்கில் எல்லையாக இருந்துச்சு. வடக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் எல்லையாக இருந்துச்சு. கிழக்கில் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு ஆலம்கீர்பூர் யூபியில் இருக்குது, அது இருந்தது. தெற்கில் வந்து மகாராஷ்டிரா இருந்துச்சு. இந்தியாவுக்குள்ளேன்னு பார்க்கும்போது எந்த இடத்துல இருக்குன்னா குஜராத்து. ஓகேவா? குஜராத்து அந்த சைடு பார்க்கும்போது ராஜஸ்தான், வடமேற்கில் பார்க்கும்போது ராஜஸ்தான், மேற்கில் பார்க்கும்போது குஜராத்து, அப்புறமா வந்து ஹரியானா, மகாராஷ்டிரா, யூபி இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து முக்கியமாக சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பரவி இருக்கு. ஹரப்பான்னு பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சாப் பாகிஸ்தான்னு சொல்லுவாங்க. மொஹஞ்சதரோன்னு பார்க்கும்போது சிந்து பாகிஸ்தான்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் இப்போ சொல்கிறது வந்து இந்து சிவிலைசேஷன் வந்து இருந்த முக்கிய நகரங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஹரப்பா வந்து பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சதரோ வந்து சிந்து பாகிஸ்தான், தொலைவீரா குஜராத் இந்தியா, லோத்தல் வந்து குஜராத் இந்தியா, சர்கோட்டோ குஜராத் இந்தியா, காளிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா, பனவாலி ராஜஸ்தான் இந்தியா, ராகிஹர்கி ஹரியானா இந்தியா. வெயிட் பண்ணுங்க, இப்போ எடுத்துருந்தேன் சிந்து சமவெளி நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம். இது சீன நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம். மொத்த பரப்புன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் வந்து பரவி இருக்கு. இது வந்து நான் நோட்ஸ் எடுத்தது வந்து பழைய புக்கு. 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். மேற்கு வந்து பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் வந்து சட்கோஜெண்டர்னு ஒரு பிளேஸ் இருக்குது. வடக்கு வந்து ஷார்டுகை ஆப்கானிஸ்தானில் இருக்குது. கிழக்கு வந்து ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம் இந்தியா. தெற்கு வந்து டைமதாபாத் மகாராஷ்டிரா இந்தியா. இதுதான் எல்லை. இந்த நாகரிகம் பரவியுள்ள இடம்னு பார்க்கும்போது நம்ம இதில் பார்க்கும்போது மொத்தத்தில் பார்க்கும்போது குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானா வருவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹரப்பா வந்து பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சதரோ வந்து சிந்து பாகிஸ்தான், தொலைவீரா குஜராத் இந்தியா. நான் வந்து ஆர்டரை வந்து இது பண்ணியிருந்தேன். தொலைவீராக்கு வந்து தொலைவீராக்கு ஆஃப்டர் வந்து லோத்தல் எழுதியிருந்தேன். குஜராத் இந்தியா, அப்புறம் சர்கோட்டோ குஜராத் இந்தியா. இதில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். பனவாலி ராஜஸ்தானில் இருக்கும், பனவாலி ராஜஸ்தான் இந்தியான்னு இருக்கும். ராகிஹர்கி ஹரியானா இந்தியா, சொர்கட்டோ குஜராத் இந்தியா அந்த மாதிரி இருக்கும். சரியா? அப்புறமா வந்து ஹரப்பா நகரம்னு பார்க்கும்போது பெரிய பெரிய மதில் சுவர்கள்லாம் அங்கே இருந்துச்சு. அவங்க வந்து திட்டமிடப்பட்டு தான் அந்த தெருக்களெல்லாம் கட்டியிருந்தாங்க. சந்துகளுக்கும் அளவுகள் வச்சு தான் அவங்க கட்டியிருந்தாங்க. கழிவுநீர் வாய்க்கால்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா வந்து இவங்க வந்து சுடாத செங்கல்கள்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் உள்ளாட்சி அமைப்புன்னு பார்க்கும்போது நகர திட்டமிடலை வந்து கரெக்டாக வந்து இப்போ கட்டுப்படுத்தி இருந்ததா வந்து இந்த நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம்ல மதில் சுவர்கள், திட்டமிடப்பட்ட தெருக்கள், இது எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கணும்னா அதுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்பு கரெக்டாக இருந்தால் தான் நம்மளோட
இப்போ வந்து பாருங்கள், நம்ம பஞ்சாயத்து இருக்குன்னா திட்டமிடல் வந்து கரெக்டாக இருந்தால் நம்ம பஞ்சாயத்து வந்து கரெக்டாக எல்லா தெருக்களுக்கும் வந்து ரோடு போட்டிருக்காங்களா, தண்ணி வசதி கரெக்டாக இருக்கா, கழிவுநீர் வாய்க்கால்கள்லாம் கரெக்டாக போதான்னு பார்க்க முடியும். அட் த சேம் கைண்ட் தான் ஹரப்பா நாகரிகத்துலேயும் செஞ்சுருப்பாங்க. அப்புறமா வந்து மொஹஞ்சதரோன்னு பார்க்கும்போது மொஹஞ்சதரோவில் வந்து ஒரு பெரிய குளம் இருந்திருக்கு. இது ஒரு முக்கியமான கட்டுமானமாக கருதப்படுது. அப்புறம் வந்து இந்த குளியல் குளம் வந்து எதுக்காக வச்சுருந்தாங்கன்னா சமய சடங்குகள்லாம் செய்யறதுக்காக, அதுக்கு முன்னாடி வந்து குளிக்கிறதுக்காக வச்சுருந்தது தான், நீராடலுக்காக வச்சுருந்தது தான் இந்த குளமாக இருக்குது. இது வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி மேல்தட்டு அமைப்பில் இருந்துச்சு. குளியல் குளம், அப்புறமா களஞ்சியங்கள், இதெல்லாமே வந்து மேல்தட்டு அமைப்பில் இருந்து கீழ்த்தட்டு அமைப்பில் வந்து பொதுமக்கள் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மொஹஞ்சதரோன்னு பார்க்கும்போது மொஹஞ்சதரோவில் வந்து ஒரு பூசாரி அரசன் சிலை வந்து கிடச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து பூசாரி அரசன் சிலை வந்து கிடச்சிருந்து. அதுக்கப்புறமா இவங்க வந்து ரெட்டை சாகுபடி முறையை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா? அப்புறமா வந்து இவங்க வந்து ஆடு மாடு செம்பரி ஆடு வெள்ளாடு யானை இவங்க இது எல்லாத்தையுமே அறிஞ்சிருந்தாங்க. குதிரையை பற்றி அவங்க வந்து அறியவே இல்லை. குதிரையும் இரும்பையும் பற்றி அவங்க அறியவில்லை. ஹரப்பா மக்கள் வந்து மாடுகளை வந்து ஜெபுன்னு சொன்னாங்க. இது வந்து பெரிய வகை மாட்டினமாக இருந்துச்சு. சிந்துவெளி முத்திரை வந்து ஒரு பெரிய காளை உருவம் வந்து கிடச்சிருந்தது. ரெட்டை சாகுபடின்னு சொன்னோம்னா இவங்க வந்து கோதுமை பார்லி திணை வகைகளெல்லாம் பயிரிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து மட்பாண்ட கலைன்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஓவியம் தீட்டப்பட்ட மட்பாண்டங்களை வந்து பயன்படுத்தினாங்க. மட்பாண்டங்கள் வந்து சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற வேலைப்பாடுகள் வந்து வெளியில் இருந்து, பானை வந்து சிவப்பு நிறத்துலையும் அதில் பண்ணியிருக்க வேலைப்பாடுகள் இந்த ட்ராயிங்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ராயிங்லாம் வந்து வடிவியல் முறையிலலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பீடம் வச்ச தட்டு, தானியம் வைக்கக்கூடிய பொருட்கள், ஜாடிகள், அப்புறமா வந்து துளையிடப்பட்ட ஜாடிகள், கோப்பைகள், வடிவ ஜாடிகள், தட்டுகள், சின்ன சின்ன தட்டுகள், அப்புறமா வந்து கிண்ணங்கள், பானைகள், இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணாங்க. சரியா? அப்புறமா வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான், மட்பாண்டங்களில் வந்து நிறைய சித்திரங்களில் வந்து தீட்டியிருந்தாங்க. நிறைய கணித வடிவியல் முறை வடிவங்கள் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. அந்த சாறு வந்து நேற்று சொல்லியிருந்தேன், அது என்ன சாரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா செடி கொடி வேர்கள்லேருந்து எடுக்கப்பட்ட இயற்கையான சாறுகளை தான் சாயமாக மெருகூற்றி அதை வச்சு படம் வரைஞ்சாங்க. பாருங்கள், இதுதான் எல்லையோரங்களாக இருக்கும். ஈரான் இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, அதுக்கப்புறமா மேலே ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ஹரப்பா அந்த இடத்துல தான் இருந்தது. மொஹஞ்சதரோ இருக்கா, ஹரப்பா மேலே இருக்கா பார்த்துக்காங்க. நேற்று நம்ம வந்து கேவிடி நகர் பார்த்தோம். இந்த கொர்க்கை காஞ்சி எல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் என்ன இருக்குது பார்த்தீங்களா? ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பாருங்கள், இங்கேயும் கொர்க்கே இருக்குது. ஆப்கானிஸ்தான்லேயும் கொர்க்கே இருக்குது, பூம்புகார் இருக்குது. அதே அட் த சேம் கைண்ட் வந்து பாகிஸ்தான்லேயும் இருக்கும். ஈரானில் வந்து குறிஞ்சி, நம்ம வந்து குறிஞ்சி நிலம்னு சொல்லுதோம். அங்கே வந்து பாருங்கள் குறிஞ்சின்லாம் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹரப்பா மக்கள் வந்து செர்ட்டுங்க ஒரு சிலிக்கா கல்லை வந்து யூஸ் பண்ணாங்க. இது வந்து பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பாலான தந்தங்கள் இதெல்லாம் நம்ம செய்யறதுக்காக அந்த கல்லை வந்து யூஸ் பண்ணாங்க. இரும்போட பயன் வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இரும்போட பயன் வந்து இவங்க வந்து அறியவே இல்லை. சரியா? அதுக்கப்புறமா மீன் பிடிக்கக்கூடிய வழக்கம் இருந்துன்னு சொன்னேன். மீன் பிடிக்கக்கூடிய தூண்டில், கத்திகள், நிறுவை தட்டுகள், முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி, இது எல்லாமே எதில் செஞ்சுருந்தாங்க? செம்புல செஞ்சுருந்தாங்க.
சரியா, இது எல்லாமே இதில் செம்பில் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து மொஹஞ்சதரோன்னு பார்க்கும்போது மொஹஞ்சதரோவில் வந்து ஒரு நடமாடக்கூடிய பெண் சிலையை வந்து கண்டெடுத்தாங்க. மெழுகு அச்சில் வந்து உலோகத்தை உருக்கி அதை ஊற்றி சிலையாக வார்க்கக்கூடிய பழக்கம் வந்து யாருக்கு இருந்துச்சு? அவங்களுக்கு மொஹஞ்சதரோ மக்களுக்கு வந்து இருந்துச்சு. இந்த வார்க்கக்கூடிய முறையை வந்து லாஸ்ட் வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த தொழில்நுட்ப முறையை வந்து லாஸ்ட் வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்தது வந்து ரோரி செட்டு வந்து பாகிஸ்தானில் உள்ள ரோரிங்க ஒரு பகுதியில் பெறப்பட்ட செட்டு மூலப்பொருளை வந்து குறிக்குது. அதனால தான் அங்கே ரோரி செட்டுன்னு பேரை வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா ஹரப்பா மக்களால் ஒரு கூறு ஆயுதங்களை உருவாக்குறது ஹரப்பா மக்களால் கூறு ஆயுதங்களை வந்து உருவாக்குறதுக்கு இதை வச்சு யூஸ் பண்ணாங்க. அப்புறமா வந்து மக்கள் வந்து கல் மற்றும் வெண்கல ஆயுதங்களை வந்து உருவாக்குனாங்க. ஆடை அணிகலன்னு சொல்லும்போது ஹரப்பா மக்கள் வந்து பருத்தி, பட்டு போன்றவற்றை வந்து அறிஞ்சிருந்தாங்க. அணிகலன்னு பார்க்கும்போது அவங்க வந்து செம்மணி கல்லுனா கார்னிலியன்னு சொல்லுவாங்க. செம்மணி கல்லை வந்து யூஸ் பண்ணாங்க. செம்பு, தங்கம், கல் அணிகலன்கள் யூஸ் பண்ணாங்க. சங்கு வளையல்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து மெசபடோமியாவுக்கும் அவங்க வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க. வணிகமும் பரிமாற்றமும்னு பார்க்கும்போது ஹரப்பா வந்து மெசபடோமியாவோட நெருங்கிய வணிக தொடர்பில் இருந்தாங்க. மேற்காசிய பகுதிகளான ஓமன், பக்ரைனு, ஈராக் போன்ற பகுதிகளில் வந்து ஹரப்பா முத்திரைகள் வந்து இருக்கக்கூடிய சான்றுகள் வந்து இருக்கின்றன. யூனிபார்ம் ஆவணங்கள் வந்து ஹரப்பா மக்களுக்கும் மெசபடோமியாவுக்கும் இடையே உள்ள தொடர்பை வந்து விளக்குகிறது. எந்த ஆவணம் வந்து ஹரப்பாவுக்கும் மெசபடோமியாவுக்கும் உள்ள தொடர்பை விளக்குகிறதுனா யூனிஃபார்ம் ஆவணங்கள். இந்த யூனிஃபார்ம் எழுத்தில் காணப்படக்கூடிய மெலுக்கா என்ற குறிப்பு வந்து சிந்து பகுதியை குறிப்பாக தான் சொல்லுதாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா வந்து எடைகளும் அளவுகளும்னு பார்க்கும்போது ஹரப்பா பகுதியில் வந்து கனசதுரமான செட் எடை கற்களை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணினாங்க. மொஹஞ்சதரோன்னு பார்க்கும்போது அங்கே வந்து தராசுகளுக்கான செம்பு தட்டுகள் வந்து அங்கே கிடச்சிருக்கு. அவங்க வந்து ஈரடிமான எண்முறையில் வந்து அளவுகளை வந்து யூஸ் பண்ணினாங்க. எடைகளின் விகிதம்னு பார்க்கும்போது 1:2:4:8:16:32 அந்த மாதிரி போகும். எக்ஸட்ரா அந்த மாதிரி போகும். முத்திரைகளும் எழுத்துருக்களும்னு பார்க்கும்போது ஹரப்பா மக்கள் வந்து நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் இந்த மாதிரி முத்திரைகள்லாம் யூஸ் பண்ணாங்க. ஹரப்பா எழுத்து முறைன்னு பார்க்கும்போது இது வரைக்கும் நம்மளால் வாசிக்க முடியவே இல்லை. ஹரப்பா பகுதியிலிருந்து சுமார் 5000 எழுத்துரு கொண்ட சிறிய எழுத்து தொகுப்புகளை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிந்து சமோலி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்க அடித்தளமாக இருந்ததுன்னு வரலாற்று அறிஞர்கள் வந்து கூறியிருக்காங்க. ஹரப்பா மக்களோட வாழ்க்கை திறன்னு பார்க்கும்போது ஹரப்பா மக்களோட கலைத்திறன்னு பார்க்கும்போது சுடுமண்ணாலான சிறு சிலைகள், மட்பாண்டங்கள், அதில் உள்ள மட்பாண்டங்கள், ஓவியங்கள், அப்புறமா வெண்கல சிலைகள் எல்லாமே நமக்கு வந்து அவங்களோட கலைத்திறனை பார்க்குற மாதிரி இருக்குது. மொஹஞ்சதரோன்னு பார்க்கும்போது மாக்கல்லால் செய்யப்பட்ட மதகுரு அரசன் செம்பு. மாக்கள் வந்து என்னது? மதகுரு அரசன், பூசாரி அரசன் சொன்னோம்ல, அது செம்பில் வார்க்கப்பட்ட நடமாடக்கூடிய பெண் சிலை. அப்புறம் வந்து ஹரப்பா வந்து பொழுதுபோக்கு விளையாட்டு பொருட்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. பொம்மை வண்டிகள், அப்புறமா வந்து கிளிகுளுப்பைகள், பம்பரங்கள், கோழிகுண்டு, நிறைய வகையான சுடுமண் சில்லுகள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. மதம்னு பார்க்கும்போது இயற்கையை தான் அவங்க வந்து வணங்கியிருக்காங்க. அரச மரத்தையும் வணங்கியிருக்காங்க. பெண்களை வந்து தெய்வமாக வணங்கியிருக்காங்க. காளிபங்கனில் வந்து உங்களுக்கு வந்து நெருப்பு குண்டங்கள்லாம் கிடச்சிருக்கு. காளிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. அங்கே வந்து நெருப்பு குண்டங்கள்லாம் அகழ்வாய்வு செஞ்சதில் வந்து கிடச்சிருக்கு. இறந்தவர்களை வந்து புதைக்கக்கூடிய பழக்கம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. எரிக்கக்கூடிய பழக்கம் வந்து அரிதாகவே இருந்ததாக கணக்கிடப்பட்டிருக்கு. ஹரப்பா மக்களும் பண்பாடுன்னு சொல்லும்போது நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கு பின்னாடி கிழக்கு தெற்கு நோக்கி வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க.
இயற்கையாகவும் அவங்களோட வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம், அப்புறமா வந்து போர் மூலமாகவும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வீழ்ச்சிக்கு அப்புறமா வந்து 1700 அதுக்கப்புறமா வந்து அவங்க கிழக்கு தெற்கு நோக்கி வந்து இடம்பெயர்றதுக்கு ஆரம்பித்தாங்க. தொடக்க ஹரப்பான்னு சொல்லும்போது 3300 கிமு 3300 டு 2600 கிபி கிமு. அதுக்கப்புறமா வந்து முதிர்ந்த ஹரப்பான்னு சொல்லும்போது 2600 1900 வரை. பிந்தைய ஹரப்பான்னு சொல்லும்போது 1900 1700 வரை. நான் சொன்னேன் இந்த அவங்களோட பண்பாடு நாகரிக வீழ்ச்சி வந்து எப்படி இருந்திருக்கலாம், பருவநிலை மாற்றத்தாலையும் இருந்திருக்கலாம், மெசபடோமியாவோட வணிக வீழ்ச்சியாகவும் இருந்திருக்கலாம், நதியோட வறட்சியாகவும் இருந்திருக்கலாம், வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருந்ததுனாலையும் இருக்கலாம், அந்நியரோட படையெடுப்புனாலையும் இருக்கலாம். மொத்தமாக அழிஞ்சிருட்டு ஆனால் அழிஞ்சாலும் அது என்னது ஒரு கிராம பண்பாடாக இன்னும் அது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எழுத்துக்கள்னு பார்க்கும்போது ரைட் டு லெஃப்ட்டு லெஃப்ட் டு ரைட்டில் எழுதியிருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லெஃப்ட் டு ரைட்டு டு லெஃப்ட்டில் எழுதுவோம். அவங்க வந்து உல்டாவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கணினி மூலம் பகுப்பாய்வு வந்து ரஷ்ய அறிஞர் யூரி நொரோசோவ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சிந்து சமவெளி எழுத்துக்கள் வந்து திராவிட மொழி குடும்ப வார்த்தையோட வரிசையை வந்து பின்பற்றுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஐராவதம் மகாதேவன் ஒருத்தவங்க அதே கைண்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்க்கும்போது மயிலாடுதுறையில் உள்ள கற்கோடாரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மயிலாடுதுறையில் கற்கோடாரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் உள்ள குறியீடுகள் வந்து அந்த திராவிட மொழி குடும்பத்தோட ஒத்து போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மே 2007 பூம்புகாருக்கு அருகில் வந்து ஒரு பெரும் பள்ளம் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் வந்து மொஹஞ்சதரோவில் இருக்கிறது மாதிரி ஒத்து போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து லாங் வீடியோ வந்து போட முடியல. என் மொபைல் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. அப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் வந்து இல்லாமல் இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 9th 11th ஸ்டாண்டர்டில் உள்ளது வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுது. தேங்க்யூ ஆல்.